இஸ்லாத்துடைய முதல் இலக்காக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் குழந்தைகள் சந்ததிகள், அதாவது பெருகுதல் பெற்றுக்கொள்ளல் என்பதுதான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் அதை ஆர்வமூட்டியும் இருக்குது. இது இலக்கு, ஆர்வமூட்டியும் இருக்குது. எதன் அடிப்படையில்? நன்மையின் அடிப்படையில். அவ்வளதின் சாலிஹின் யதுஉலஹு, பிரார்த்திக்கக்கூடிய ஒரு பிள்ளை, அதாவது பயன்படக்கூடிய அறிவு நம்ம என்ன செய்வோம்? ரைட், ஒரு புக்கு படிச்சுட்டோம், பயன்படக்கூடிய அறிவு இதோட நம்ம முடிச்சுக்கணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை. அதுபோல என்ன, ஏதாவது அடுத்தடுத்த சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு பகுதியில இதோட போதுமான முடிச்சுக்கிறது இல்லை. ஆனா இதுல மட்டும் என்ன செய்யும்? குழந்தைகளை மட்டும் வலதின் சாலிஹின் யதுஉலஹு போதும், சரியா? அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? நிறுத்திக்கிறோம். அப்ப அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அதாவது இந்த ஹதீஸை சரியா விளங்கல, அல்லது என்ன, அந்த ஹதீஸுக்கு தவறான ஒரு விளக்கத்தை நம்ம என்ன செய்யறோம்? வேணுமென்று கற்பிக்கிறோம் பிராக்டிக்கலாக. எனவே அதை வச்சுதான் என்ன, அதாவது இந்த சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க என்ன, இந்த கைர ஹாதிஹில் உம்மா கான அக்ஸருஹும் நிசாஅன், இந்த சமுதாயத்துடைய மிக சிறந்தவர்களாக இருந்தவர்கள் என்ன, அதிகமான மனைவியர்கள் இருந்தவர்கள் அப்படின்னு என்ன சொல்லக்கூடிய செய்தி நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். அப்ப இதனுடைய முதல் இலக்குகள்ல உண்டு பிள்ளை அப்படி என்கின்ற அம்சத்துக்காக என்ன, அதாவது குழந்தைகள் சந்ததிகள் பரம்பரை என்ற அம்சத்தை இஸ்லாம் மிகவும் விரும்புது என்றதை பார்க்கிறோம். ஆனா ஷைத்தானிய திட்டத்தின் அடிப்படையில் முதலாவது அவன் எதை கட் பண்றான்னு சொன்னால், முசாவாத் பைனல் ஜின்ஸ் கொண்டு வந்தான், ஆணும் பெண்ணு சமம்னு கொண்டு வந்தான். பின்னர் என்ன கொண்டு வந்தான்னு சொன்னா, ஜின்ஸை மாத்திக்கல, தகைருல் ஜின்ஸ், இனத்தை மாத்திக்கிறது, ஆணை பெண்ணா மாத்திக்கிறது, பெண்ணை ஆணா மாத்திக்கிறது, அது கொண்டு வந்தான். அதுக்கு பின்னால் இப்ப என்ன கொண்டு வரான்னு சொன்னால், இந்த சமுதாயத்துல என்ன, அதாவது எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்கள இனத்துக்குள்ளேயே திருமணம் முடிச்சுக்கலாம்னு கொண்டு வரான். ஃபர்ஸ்ட்டுக்கு ஆகவே பாடங்கள்ல முதல்ல என்ன படிப்பிக்கப்பட்டுச்சுன்னா, சனத்தொகை பெருக்கம் தான் இந்த உலகத்துடைய பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் அப்படின்னு அதை கொண்டு வந்தோம். உண்மையிலே நம்ம மார்க்கெட்டுக்கு போறோம், பொருள் குறைவாய்க்குதா பணம் குறைவாய்க்கான்னு பார்த்தா பொருள் இருக்குது, பணம் தான் குறைவாய்க்குது. அப்ப இப்படி சனத்தொகை பெருக்கம் காரணம்ன்றது, சனத்தொகை பெருக்கம் காரணம்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிக்கணும், சரியா? பணம் நிறைய இருக்கணும். ஆனா அப்படி ஒரு விளைவு நம்ம எங்கேயுமே செஞ்சதில்லை, சந்தித்து இல்லை. அல்லாஹ் தஆலா சிந்தனை மனிதனுக்கு கொடுத்து கண்டுபிடிக்கிற ஆற்றலை கொடுத்து அதை வளர்த்துக்கணும் தான் என்ன செய்யறான், இருக்கிறான். எனவே இந்த அதாவது பிரதான இலக்குகளுக்கு எதிரான ஒரு அம்சம் தான் இந்த ஷைத்தானியத்துடைய வாழ்க்கை என்றதை நம்ம அதாவது புரிந்து கொள்ள வேண்டும்.